Blogspot.m பொங்கும் புது வேகம் என்னாலும் அவர் சொந்தம் தீயோரின் ராஜாங்கம் மண்ணோடு சாயும் இன்பங்கள் வந்தாடும் துன்பங்கள் பறந்தோடும் Power Rangers தான் Power Rangers தான் அச்சமென்றும் இல்லை இருந்தால் Power Rangers ஒன்றாலுமே போராடியவர்கள் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் Power Rangers தான் Power Rangers தான் அச்சமென்றும் இல்லை இருந்தால் Power Rangers எங்கும் வெற்றிதான் எதிலும் வெற்றிதான் ஒன்றாகவே போராடியவர்கள் Power Rangers எல்சா, பவர் ரேஞ்சர்ஸ் அழிக்கிறதுக்காக நீ என்ன பிளான் பண்ணிருக்கன்னு என்கிட்ட சொல்லு. இப்ப சொல்றேன். உங்களுக்காகவே டார்நாக்ஸ தயார் பண்ணிருக்கேன். நான் என்னோட லஞ்ச முடிச்சிட்டேன். இல்ல சார், டார்நாக்ஸ் ஒரு நியூட்டன் ஃபிளவர். இதோட டிஎன்ஏல நான் அற்புதமான டெராய இன்ஜெக்ஷன் மூலமா செலுத்தி இருக்கேன். இதுக்குள்ள கெட்டது மட்டும்தான் இருக்கு. சரி, இதை நீ உன்னோட வளப்பட தானே பெருசாக்க போற. நல்லா வளர்த்துடு, சீக்கிரமா வளர்த்துடு. இத பத்தி எனக்கு முழுசா தெரியும். இதுதான் நான் நினைச்சதை செய்ய போற ஆயுதம். எல்சா அங்க என்ன பண்ற? எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாமா? இரு, அவங்க என்னதான் பண்றான்னு பாப்போம். அவ ஏதோ சாம்பிள் எடுத்துட்டு போக தான் வந்திருக்கா. ஆமா, அது என்னவா இருக்கும்? என்னால சொல்ல முடியல. ஆனா எல்சாவுக்கு தேவைப்படுதுன்னா நிச்சயமா அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா அங்க போகணும் டாபி. ஒரே நாத்தமா இருக்கு. அழகியா விருந்தாளிகளா? ஓகே, சரி. பிராக்யூ ஸ்டார். அது வந்து கேசரி, நான் உன்கிட்ட நான் அப்புறமா பாக்குறேன். அந்த பிக்னிக் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு. நான் கூட கொஞ்சம் யோசிச்சிருக்கேன். முதல்ல ஆப்படைசர்ஸ்ல ஆரம்பிக்கிறோம், அப்புறம் மெயின் கோர்ஸ், அப்புறம் கடைசியா ஆல்மண்டி. இல்ல, நீ அத பத்தி கவலைப்படாத. நீ என்னோட கெஸ்ட், நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீ ரொம்ப ஸ்வீட். யாரும் இந்த காலத்துல இப்படி இருக்க மாட்டாங்க. ஓகே, பாய். ஆமா, என்னதான் யோசிச்சிருக்க? என்ன பயமா இருக்கா? சொல்ல தெரியல. முதல் வாட்டி வெளியே போறேன்ல. முதல் தடவையா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியே போறதுக்காக சேர்ல இருந்து டேபிள் வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் கொண்டு போனோம். இது ரொம்ப போரிங்கயா. நண்பா, கவலைப்படாத. அதான் நாங்க இருக்கோம்ல உன்னை ட்ரெயின் பண்றதுக்கு. நீ ஒழுங்கா ட்ரைனிங் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீ கேசடி கூட ரொம்பவே ஜாலியா இருக்கலாம். நீ ஆரம்பிச்சிருவியே. ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ தெரியல. இங்க பாரு, இனிமே இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத டேவன். ஐ தேங்க்யூ கேசடி. நீ எப்போ ஈட்டன் கூட ஃப்ரெண்டானி ஆப்பத்துல இருந்து அதுக்கு என்ன இப்போ நல்ல பண்ணா மாறிட்டேன். நல்லவளா? நான் ஒரு ரிப்போர்ட்டர். நல்லவளா இருக்க கூடாதே. நீதான் நான். இவங்களை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. லேசர் ஃபயர். Blogspot.m வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த சாம்பிள் அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம். நல்லா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் crocodile. இது ஒரு ரெப்டைல். லட்சக்கணக்கான வருஷங்களா பூமியில இருக்கு. முன்ன இருந்த மாதிரியே 10 லட்சம் வருஷங்களா இந்த பூமியில இருக்கிறதுனால இந்த பிராணிகள் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு நம்மளால
அவரு நல்லா தானே இருக்காரு. இப்ப வேண்டாம். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10 லட்சம் வருஷமா கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸை கம்மி பண்ணலாம். நான் எப்போ மாறக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் நான் மாறக்கூடாது. ப்ளீஸ் அதை கண்ட்ரோல் பண்ண. டாட், நீங்க நல்லா இருக்கீங்களே. நீ உடனே கிளாஸ்க்கு போ. டாட், உங்களுக்கு உதவி தேவைப்படும். ஒண்ணு உடனே போ ப்ளீஸ். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சாக்கடையில கூட நல்ல விஷயங்கள் இருக்குமா? ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இது வேலை செய்யும் நினைக்கிறேன். ஏன் இப்ப எங்க எல்லாரையும் கூப்பிட்டீங்க? ஹேலி என்ன இந்த சூட்ல இருந்து வெளியே கொண்டு வர போறா. இது ரொம்ப நல்ல விஷயம். வாவ். இந்த தண்ணி மூலியமா ஒருவேளை அது கெமிக்கலா மாறி டாமிய நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றதுக்கு உதவும் நினைக்கிறேன். ஓகே, உன்னுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அப்புறம் டிஎன்ஏ உடைய டீடைல்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் இத ஊத்த போறேன். கண்டிப்பா இது வேலை செய்ய நினைக்கிறேன். உன்னை விட அதிகமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. குட் லக் டாக்டரோ. இந்த நேரத்துல இதெல்லாம் எனக்கு தேவைதான். சிஸ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பார்க்கலாம். என்ன நடக்குது? அவரு மறைஞ்சு போயிட்டாரு. அங்க பாருங்க, அவருடைய டவல். டாக்டர் ஆலிவர், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, நான் இங்கதான் இருக்கேன். ஹேலி, இது எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்றியா? நீ மறையக்கூடிய சக்தி அந்த தண்ணியில கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? எனக்கு என் உடம்பு கடிச்சிருச்சு, ஆனா அதை யாரும் பார்க்க முடியாது. மாயாவி சயின்ஸ் டீச்சர், இத பத்தி நம்ம ஒரு ஆர்டிக்கலே எழுதினால ரொம்ப நல்லா இருக்கும். ஹீதன், உன் ஐடியாவை நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இதுல இருந்து வெளியில வரதுக்கு வேற வழியே இல்லையா? இது கொஞ்சம் கஷ்டமான வேலைதான். இதை நான் எப்படி செய்ய போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அத பத்தி நீங்க கவலையப்பட வேணாம், நாங்க தான் வழி கண்டுபிடிக்கிறோம். நண்பர்களே, நான் இங்க இருக்கேன். இப்போதைக்கு நீங்க எனக்கு எதுவும் உதவி செய்ய முடியாது. நானும் ஹேலியும் இத பத்தி யோசிக்கிறோம். ஆனா நாங்க ஈத்தனோட உருவத்தை மாத்த முடியும்னு நினைக்கிறேன். ஆமா, அது வந்து இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. எழுந்து வா தார் நாக்ஸ். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க மாஸ்டர். சரி, இத கீழே தான் பிடிக்கணும். அதுக்கப்புறமா இத இப்படிதான் ஊத்தணும். networkhamilton.blogspot.in. ஆஹா, குடி. ஓகே. ஆமா, நீ என்ன செய்யற? முதல்ல சியர்ஸ். பார்க்க இவன் முழுசா ட்ரெயின் ஆயிட்ட மாதிரியே இருக்கு. நீ ரெடியா இருக்கியா? நான் ரெடி ஆயிட்டேன் தான் நினைக்கிறேன். என்னால இது செய்ய முடியும். இல்ல, என்னால இது செய்ய முடியாது. என்னால இது செய்ய முடியாது. இல்ல, என்னால முடியாது. இங்க பாரு, தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகாம சாதாரணமா இரு. சரி, நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கேன். ஈத்தன், நான் சொல்றது கேளு. ஆனா உன்னோட நேரம் தான் நல்லாவே இல்ல. நான் போய் டாக்டர் ஓ பாக்குறேன். நான் ரொம்ப கொடியவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற இதோ இங்க நிக்குது. எல்லாரும் கூட நல்லா பழகணும்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி தரலையாடா? காட்டு குரங்க. எங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ உங்களுக்கு காட்டுறேன். என்ன பண்ணிருச்சு? இப்ப நம்ம என்ன பண்றது? லேசர்ஸ். Rhino Staff.
நான் இப்ப கால்ஃப் எப்படி விளையாடுறேன்னு பாருங்க. இது கால்ஃப் பால்னு நினைக்காதீங்க, இது வெடிகுண்டு. வெடிகுண்டா? கோல்ஃப் பால்ல பிடிக்குண்டா? ஓகே, நான் உங்களை கிளப்ல சந்திக்கிறேன். கேசடி சந்திக்க எனக்கு லேட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். பாய். எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹே, நீ வந்துட்டியா? மன்னிச்சிரு, டிராபிக்கா இருந்தது, அதான் வந்துட்டேன். ஹாய், உனக்கு பசிக்குதா இல்ல? எனக்காக நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியது இல்ல. ஆனா உன்னை இந்த மாதிரி பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் சக்க. அவன் உண்மையிலே நல்லா பண்றாள. பாக்க கியூட்டா இருக்காங்கல்ல? வா உட்காரு. இது வரைக்கும் சொல்லி கொடுத்து கரெக்டா செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, இங்க என்ன விட சிறந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கீங்க போல இருக்கு. இந்த நாள் பிக்னிக் ரொம்ப நல்ல நாள் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஓபன் ஸ்பேஸ்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நல்லா தான் இருக்கு. ஆனா என் ஃப்ரீ டைம்ஸ் ஃபுல்லா நான் கேம்ஸ் தான் விளையாடுவேன். கேம்ஸா? ஆமா, கம்ப்யூட்டர் கேம்ஸ். இப்பதான் நான் ஒரு புது கேம் விளையாடிட்டு இருக்கேன், பேட்மிஸ்டேஷன் எக்ஸ்ட்ரீம். அதுல என்னோட ஆப்பனன்ட்ஸ்க்கு நிறைய ஆயுதங்கள் இருந்தது. அவன்கிட்ட 1000 வாட்டி சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கேம்ஸ பத்தி பேசாதானே. அதுக்கப்புறம் நான் அவனோட செக்யூரிட்டிக்குள்ள போந்து அவனோட ஃபோர்ஸ் ஃபீல்டுக்குள்ளேயே போயிடனா பாத்துக்கோயே. ஓகே, உன் முகத்தை பார்த்தாலே புரியுது நான் பேசுறது உனக்கு பிடிக்கலன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஓ, நீ கேம்ஸ் சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் கூட ஒரு கேம் ஷூட் பண்ண போறேன். நீ வரியா என் கூட? நீ கவர் பண்ண போறது பாஸ்கெட் பாலா? ஃபுட்பால். ஓ, அப்படியா? மன்னிச்சிரு. ஹே, இத குடிச்சு பாரு, எவ்வளவு டேஸ்டா. ஓ, ஐ அம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே. ஓ, என்னால ஒரு டி-ஷர்ட்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுல. இல்ல, இந்த மாதிரி என்கிட்ட நிறைய டி-ஷர்ட்ஸ் இருக்கு. அவன் அந்த பிக்னிக்கே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. டாக்டர் ஒலிவர், நாம இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? டாக்டர், அவரு எங்க போயிட்டாரு? இது நல்ல ஐடியா இல்லன்னு நினைக்கிறேன். என்னது? இன்னைக்கு வந்த பிக்னிக்னால இன்னைக்கு எல்லா ப்ரோகிராமும் கெட்டு போச்சு. நான் அதை கெட்டு போச்சுன்னு தான் சொல்ல மாட்டேன், இதை விட மோசமா இருக்குன்னு தான் சொல்ல வருவேன். சரியா? இது எப்படி பண்ண? இது ட்ரிக் கேண்டில்ஸ்ல. ஓ, கியூட். இது வந்து உனக்காக தான். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க ரொம்ப நல்லா தெரியுது. இது எப்படி நடந்தது தெரியாம நானே சர்ப்ரைஸ்ல இருக்கேன். ஈதனுக்கு யாரோ உதவி செய்யறாங்க போல இருக்கே. என் பிராணிகளை அனுப்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உன் சந்தோஷத்தை நான் எப்படி கெடுக்கிறேன்னு பாரு. இது எவ்வளவு நல்லா பாட்டு தெரியுமா? அப்படியா? நீ டான்ஸ் ஆட ஆசைப்படுறியா? கண்டிப்பா. சரி, வா. நீங்க எங்கேயோ வந்துட்டீங்களா? கேசரி, நீங்க எது ஓடு. இத நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்ல. எப்படி ஓடுறேன்னு பாரு. ரெடி. டைனோ தண்டர் பவர் அப். ஹா. யா. டைனோ பவர். யா. ஐயா. 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 ஓ, யா. ஓ, யா. ஓ, யா. என்ன ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி நடக்குது? டாக்டர், ஓ, நீங்க இங்க வந்திருக்கீங்களா? உனக்கு உதவி தேவைப்படும் தான் நான் வந்தேன். ஆமா, இங்க எனக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. ஓகே, யா. நாமளும் உங்களுக்கு உதவி செய்ய போகணும். முதல்ல அந்த காட்டுக்குரங்கு அழிக்கணும். வாங்க. ரெடி. ஒயிட் ரேஞ்சர் டைனோ பவர். டைனோ பவர். ஹே, வேண்டாம். முடிச்சிடுங்க. இப்ப நம்ம களத்துல இறங்க வேண்டிய நேரம். வா. இதோ வரேன். உன் மூக்க எப்படி கடிக்கிறேன்னு பாரு.
என்ன யாரும் எதிர்க்க முடியாது. ரொம்ப சுலபமா ஜெயிச்சிட்டோம். என்ன ஜெயிச்சிட்டியா? அது உன் கனவுல கூட நடக்காது. இருக்க கவலை எதுக்கு? ஐயா! சொல்லுங்க, முதல்ல நான் யார முடிக்கணும்னு. சரி வாங்க, நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தோம். சூப்பர் டைனோ மோட். நீங்க 3 பேரும் தலைகீழ நின்னு தவம் பண்ணாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதையும் தான் பார்க்கலாமே. என்ன பண்ணு மட்டும் நீ பாரு. நாங்க என்ன செய்ய போறோம் நீ பாத்துக்கிட்டே இரு. பேசுறதை விட்டு சைடுல இறங்குங்க. ஐயா! ஐயா! இந்த ஜாடிய வாங்கிக்க. Tyranno staff. Energy on. Full power. இந்த சண்டை இதோட முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க ரேஞ்சர்ஸ். பாத்துருவோம். அப்படியா? ஆனா இதுதான் உனக்கு கடைசி. இலக்கு ஃபயர். தாக்கிட்டோம். நம்ம வீரத்துக்கு வேலை கொடுக்காம தப்பிச்சிட்டாங்களே. நான் ரொம்ப உயரமா வளர்ந்தா பாக்க எப்படி இருப்பேன்னு ஆசைப்பட்டீங்களா? இப்ப ஜோன்ஸ் நேவர். என்ன உன்னால தடுக்க முடியாது. அப்ப மேல நம்ம முழு கவனத்தை வைக்கிறோம். இப்ப ட்ரையாசிக்கோட நேரம். Miss Don Megazord formation. Engage. Network M. இப்போ நம்ம 2 பேர் உயரமும் சரியா இருக்குல்ல? நிறைய நேரம் எடுத்துக்க கூடாது. சொல்லிடு. Real speed attack. நீங்க மறக்கவே கூடாது. Tyranno drill. என்ன தோக்கடிக்கிறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் பத்தாது பவர் ரேஞ்சர்ஸ். ஃப்ரெண்ட், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போய் உன்னோட பிக்னிக்க ஃபினிஷ் பண்ணிட்டு வா. ஓ நோ, ஆக்சுவலா கேசடி ரொம்ப நல்லவதான். ஆனா எங்களுக்குள்ள காமனா எதுவுமே இல்லையே. நான் தான் முதல்ல சொன்னனே. நம்ம இருந்தாலும் ரேஞ்சர்ஸ் ஆச்சே, நமக்கு எப்ப அழைப்பு வந்தாலும் போய் ஆகணும்ல.
இது நான் அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நீ நினைக்கிறேன். எதை சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாவே சொல்லு. நான் போய் ஹேலிக்கு என்னோட உதவி தேவைன்னு கேட்டு வரேன். கேசரி இங்க பாரு. இங்க பாரு, நீ என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப நல்ல பையன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நான் ஒரு ரிப்போர்ட்டர், என்னோட கேரியர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஐம் சாரி, என்னோட டியூட்டி எப்ப கூப்பிடுதோ அப்ப நான் தயாரா இருக்கணும். இப்ப என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் சுத்தமா நேரமே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல? புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நேரம் இருக்குல்ல? ஃப்ரெண்ட்ஸ்? வாவ், இது ரொம்ப நல்ல முடிவு. Blogspot.in